கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் வெளியேறு பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இன்ஸ்ட்ரக்ட் ஒன் அனதர். இன்றைக்கு நாம் சபைகளிலே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகின்றோமா என்றால் அதிகமாக அந்த விதமாக சொல்லுவதில்லை. ஏனென்றால் நமக்கு ஏன் வம்பு, நாம் ஏதாவது சொல்லிட்டா அவங்க கோச்சிக்கிடுவாங்க. இப்படியே ஒருவர் நினைத்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வதை நாம் தவிர்த்து விடுகிறோம். போதகர் சொல்லட்டும். இதனால் என்ன ஆகிறது? சபையில் இருக்கிற எல்லோருக்குமே போதகரை பிடிக்காமல் போய்விடுகிறது. ஏன்? எதுக்கு எடுத்தாலும் இவர் தான் சொல்கிறாரு, இவர் தான் குறையா சொல்கிறாரு, சபையில் வேறு யாருமே சொல்கிறதில்லை. நீங்கள் ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். கண்டிப்பாக அவங்க எப்படி இருக்காங்க நல்லா விசாரிக்கணும். இன்றைக்கி சபை முடிஞ்ச உடனே ஆமேன் போட்ட உடனே அநேகரை காணாமல் போய் விடுகிறார்கள். அதுவல்ல, சபை என்று சொன்னாலே சபை முடிந்த உடனே ஒரு ஐக்கியத்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும், நலம் விசாரிக்க வேண்டும், ஐக்கிய விருந்துகள் அங்கே நடைபெற வேண்டும். அதுதான் ஒரு சபைக்கு ஏற்ற ஒரு அழகு. பிரியமானவர்களே, யாரோ எவரோ என்று நாம் இருப்போம் என்றால், கண்டும் காணாதவர்களாக இருப்போம் என்றால், வரக்கூடிய ஆத்துமாக்கள் வேதனையோடு கூட வந்திருக்கலாம், போராட்டத்தோடு கூட வந்திருக்கலாம், ஒருவேளை உணவு கூட இல்லாமல் கூட வந்திருக்கலாம். இப்படி அநேக கஷ்டத்தோடு வேதனையோடு வியாதியோடு வரக்கூடிய ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சபைக்கு போனால் ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று வந்திருக்கலாம். ஒருவேளை சபையிலே சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கலாம். அவர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர்களை யார் சரி செய்வது? அப்போ உங்களுக்கு தேவன் அந்த காரியத்தை உணர்த்தினார். ஆகினாலே நீங்கள் அவர்களை பார்த்து கேட்க வேண்டும். இதெல்லாம் நம்ம வேதத்திலேயே நாம் வாசிக்கிறோம். இவைகள் எல்லாம் நற்குணத்தினாலே தான் நமக்கு உண்டாகுமாம். ரோமர் 15வது அதிகாரம் 14வது வசனம், என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். ஆக இந்த 3 காரியத்திலே நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இருக்கின்றீர்களா? இருக்கத்தக்கதாக தேவன் உங்களை பலப்படுத்துவார். முதலாவது, நற்குணத்தினால் நிறைந்தவர்களும். நமக்கு ஒரு நல்ல குணம் இருக்கணும். நல்ல குணம் இருந்தால் தான் நம்ம எல்லாவற்றிலும் சிறப்பானவர்களாக இருக்க முடியும். நம்ம இடத்துல வருகிறவர்கள் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்க, உங்கள் பேச்சை கேட்கலாம், நல்லா இருக்குதே, நல்லா பொறுமையாக பதில் சொல்கிறீங்களே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே என்று சொல்வார்கள். கேட்ட கேள்விக்கெல்லாம் ஏன்டையா கேட்குறேன், அங்கிட்ட யார்கிட்ட வேற ஆள்கிட்ட போய் கேளு, அப்படி இப்படி என்று சொல்லி நாம் எரிந்து விழுவோம் என்றால் யாருமே நம்ம இடத்துல வரமாட்டார்கள். அன்பானவர்களே, நற்குணம் நமக்கு மிக மிக அவசியம். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால் அங்கே ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியை கூட நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அநேக பெண்கள் குணசாலியாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் அவனுடைய கணவன். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 29வது வசனம். அவன் அந்த அளவுக்கு புகழுகிறான் என்றால் அந்த அளவுக்கு அந்த பெண்மணியானவள் குணசாலியான ஒரு ஸ்திரியாக இருந்திருக்கிறாள். இன்னைக்கு குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு பொறுப்பு பெண்களிடத்தில் தான் இருக்கிறது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினாலே அவைகளை இடித்து போடுகிறாள். நீங்கள் கட்டுறவங்களா இடிக்கிறவங்களா நீங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும். ஆனால் கட்டும்படியாகத்தான் வேதாகமம் ஆலோசனை சொல்லுகிறது.
ஞானமுள்ள ஒரு பெண்மணி, குணசாலியான ஒரு பெண்மணி புருஷனுக்கு கிரீடமாக இருந்து கொண்டு வேலை செய்கிறாள். அந்த கணவனும் அவளை புகழ்கிறான். எவ்வளவு சிறப்பான ஒரு காரியம். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் அந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அநேக குடும்பங்களே அதை பார்க்கவும் முடியவில்லை. அது வேதனையான ஒன்றாகவும் இருக்கிறது. ஆனால் தேவன் நேர்த்தியாக அவர் தம்முடைய சித்தத்தின்படியாக குடும்பத்தை அமைத்திருக்கிறார். அதற்கு ஏற்றபடியாக உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். யோசேப்பு இருந்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 50 முதல் சில வசனங்கள். பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். He was a good man and a just. அவன் ஒரு நல்லவன், நீதிமானும் கூட. இன்றைக்கு அநேகரை நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் யோசேப்பு அந்த விதமாக இருந்தான் என்று வேதாகமும் அவனை குறித்து மிக மிக தெளிவாக போதிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கின்றீர்கள்? இந்த யோசேப்பு மிக சிறப்பான ஒரு மனுஷன். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கு செய்கைக்கு சம்மதியாதவனுமாயிருந்தான். அவன் தான் ஆண்டவருக்கு கல்லறை கொடுத்தான். தன்னுடைய புதிய கல்லறையை ஆண்டவருக்காக கொடுத்தான். எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள், மற்ற சீடர்கள்லாம். இவனோ துணிந்து அங்கே அரசவைக்கு சென்று இயேசுவினுடைய சரீரத்தை கேட்டு வாங்கி தன்னுடைய கல்லறையிலே அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்தான். எனக்கு அன்பானவர்களே, இவன் ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரனாக இருந்தான். நல்ல ஒரு குணமுள்ளவனாக இருந்திருக்கிறான். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 27வது வசனம், யாக்கோபு குணசாலியாக இருந்தானா, ஆனால் ஏசா வேட்டையிலே வல்லவனாக இருந்தான். ஆனால் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டான். பாருங்க, அவனாலே சந்ததியானது பெருகினது. பழைய ஏற்பாடு முழுவதுமாக இஸ்ரவேலின் சரித்திரத்தையே நாம் பார்க்கிறோம். அதற்கு ஊற்று காரணமாக இருப்பவன் இந்த யாக்கோபு. அவனை கர்த்தர் அவ்வொரு விதமாக ஆசீர்வதித்தார். அவன் ஒரு குணசாலியாக இருந்தான். சண்டை எடுக்கிறவனாக அவன் இல்லை, சமாதானம் பண்ணுகிறவனாக இருந்தான். தேவன் அவனை கொண்டு ஒரு பெரிய சேனையை உண்டு பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஒரு குணசாலியான மனிதனாக, ஒரு குணசாலியான ஒரு சகோதரியாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவனுக்கு ஏற்றவர்களாக அவர் உங்களை உருவாக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நலமான காரியங்களை சிந்தியுங்கள், நற்குணத்திலே நிறைந்தவர்களாக மாறுங்கள். இது கடையில் விற்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல, விலைக்கு வாங்குவதற்கு. மற்றவர்களைப் போல நாம் மாற வேண்டும் என்றால் நம்மில் இருக்கிறதான குணாதிசயங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களே நாம் வளரும்போது அந்த விதமான சிந்தைக்குள்ளாக நாம் மாறுவோம். நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறதோ அந்த ஐக்கியத்தின்படி தான் நாம் வளருவோம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும். சபையை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நண்பர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்க வேண்டும். இவ்விதமாக நாம் இருக்கும்போது நம்முடைய ஐக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாமும் நற்குணத்திலே நிறைந்தவர்களாக, கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கிறவர்களாக நாம் மாறுவோம். இரண்டாவது, சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் என்று ரோமர் 15:14 நாம் வாசிக்கிறோம். ஃபில்டு வித் ஆல் நாலேஜ். இன்னைக்கு சகல அறிவிலும் நாம் வளர வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். இன்றைக்கு அது எதுக்கு? நமக்கு இருக்கிறது போதும், இந்த நாலேஜை பற்றியே நம்ம ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம் வரக்கூடாது. காலங்கள் வெகு ஃபாஸ்ட்டாக போய்கொண்டிருக்கிறது. அதில் அதற்கேற்றாற் போல நாமும் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சி பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது.
அட்ட டயத்தில் கோடிக்கணக்கான பேர் ஒரே நிகழ்ச்சியை பார்க்கலாம். அந்த அளவுக்கு டெலிகாஸ்ட் ஆகி கொண்டிருக்கிறது. செல்ஃபோன் பேசுகிறோம். பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மனிதர்களோடு கூட நாம் தொடர்பு கொள்கிறோம். வளர்ச்சி இந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே போகிறது. அப்போ நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்க வேண்டும்? இன்னும் கீழே நாம் நோக்கி பார்த்து கொண்டிருப்போம் என்றால் நாம் அறிய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆகினாலே இந்த விதமான சகல அறிவிலும் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. போதும் அப்படின்னு நம்ம நின்றக்கூடாது. நல்ல படிக்கக்கூடியவர்கள் பாருங்கள், படித்து கொண்டே இருப்பார்கள். போதும் என்று நிற்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்றை படித்து கொண்டே இருப்பார்கள். அதை போல சகல அறிவிலும் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கொலோசியர் 1:10 நாம் வாசிக்கிறோம், சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். பாருங்க, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு நாம் பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டுமா? பீயிங் ஃப்ரூட்ஃபுல் இன் எவரி குட் ஒர்க் அண்ட் இன்க்ரீசிங் இன் த நாலேஜ் ஆஃப் காட். தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அறிவிலே நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை போதும், இந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கொண்டது போதும் என்று நீங்கள் நின்று விட்டீர்களா? போதாது அன்பானவர்களே, தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். 2 பேதுரு 3:18 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலையும் நாம் வளர வேண்டுமா? அவருடைய கிருபை, அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த கிருபை நமக்கு மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்போது என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக என்று நாம் வாசிக்கிறோம். தேவனை அறிகிற அறிவிலே நாம் எப்படி வளருவோமோ அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நாம் வளர வேண்டும். நாம் இயேசுவினுடைய அன்பையும் அவருடைய கிருபையும் நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் எப்படி மற்றவர்களுக்கு அவருடைய அன்பை பற்றி நாம் சொல்ல முடியும்? நாம் எப்படி அவருடைய இரக்கத்தை நாம் பெற முடியும்? ஆகினாலே பிரியமானவர்களே, அவரை அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த விஷயத்திலே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ரோமர் 8:26 அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்போ ஆவியானவருடைய வேலையை பார்த்தீங்களா? நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறாராம். அவர் நமக்கு உதவி செய்கிறார் இந்த விஷயத்தில். அப்போ தேவன் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள். நமக்காக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுத்தார். நாம் சரியாக வேண்டிக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த இருவருடைய வேலைகள் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது. நீங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு அடிக்கப்பட்டார். நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தில் ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறாராம். அப்போ எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா? ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே வழிநடத்துகிறார். அவரை அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இன்றைக்கு தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் ஆவியானவரையும் அறிந்து கொள்ளாமல் ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் எப்படி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் எங்களை வழிநடத்தின தேவன் என்று சொன்னதோ அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் தேவனை அறியாமலும் இயேசுவை அறியாமலும் ஆவியானவரை அறியாமலும் யாராவது இந்த 3ல் ஒரு நபரை மாத்திரம் பிடித்து கொண்டு ஏதோ ஒன்றை இதுதான் தேவன் என்று சொல்லிக்கொண்டு இதுதான் ஆவியானவருடைய வேலை என்று சொல்லிக்கொண்டு சிலர் கூச்சலிடவும் பல பாஷைகளை பேசுகிறோம் என்று சொல்லி தங்களை பெருமையாக எண்ணிக்கொண்டு அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்படியெல்லாம் அக்கு வேற ஆணி வேற சில பிரிவினைகளை அவர்கள் உண்டாக்கி கொண்டு இப்படியே போய்கொண்டிருந்தால் இது என்னவாக இருக்கிறது? தேவனுக்கு விரோதமான கிரியைகளாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வேதத்திலே சொல்லப்பட்டபடியாக அவரை அறிந்து கொள்ளுங்கள். இதில் நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாக மாற வேண்டும். 3வது,
ரோமர் 15:14 நாம் வாசிக்கிறோம், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். இதில் நீங்கள் வல்லவர்களாக இருக்கிறீர்களா? able also to admonish one another. இதில் வல்லவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? புத்தி சொல்லுவதில்லை, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவதில்லை. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், நாம் ஒர்ஷிப் பண்ண போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைவுகூரும்படியாக போகிறோம், வருவாய்க்கேற்ற காணிக்கைகளை கொடுக்கும்படியாக போகிறோம், தேவனை ஆராதிக்கிறதுக்காக போகிறோம், குடும்பத்தோடு போகிறோம். நான் மட்டும் போயிட்டு ஒர்ஷிப் பண்ணிட்டு வந்துட்டா போதுமா? நம்ம பக்கத்தில் வர வேண்டிய நபர் வரல. ஏன் வரல? அவர் என்ன ஆனது? அவருக்கு உடம்பு சரியும் இல்லையா? ஏன் ரெகுலராக வந்தாரே, இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? அதை குறித்து நீங்கள் விசாரித்தீர்களா? என்ன விசாரிக்க வந்தீர் என்பார். எப்போது ஆண்டவரே நீர் வியாதியாக இருந்தீர், நாங்கள் விசாரிக்க வந்தோம் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடும். இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மற்றவர்களை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். சில பலவீன பாண்டங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேறினவர்கள் நீங்கள் புத்தி சொல்ல வல்லவர்களுமாக இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி நாம் தொடர்ந்து பார்க்கும்போது எபேசியர் 5:19 என்ன வாசிக்கிறோம்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டே நாம் பாட்டு பாட வேண்டுமா? நம்ம பாடல் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு பாடல் என்றாலே ஆடல் வருகிறது. எங்கே ஆடலை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம்? தாவீது ஆடினார், அவர் காலம் வேறே, நம்முடைய காலம் வேறே. இயேசுவோ அப்போஸ்தலர்களோ எங்கேயாவது ஆடினதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடி பின்பு ஒலிவ மலைக்கு போனார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்போ பாட்டை இருதயத்திலிருந்து பாடினாங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி. ஏன் அப்போ அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? எடுத்துகிட்டு போக தெரியாதா? இல்லை வாங்குவதற்கு பணம் இல்லையா? அதுவல்ல, தேவன் கொடுத்த இயற்கையான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது, இருதயம். அதிலிருந்து கர்த்தரை அவர்கள் பாடினார்கள். காட்டு பறவைகள் பாடுகிறது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பாடுகிறது? மிருகங்கள் கர்த்தரை துதித்து பாடுகிறது. சங்கீதம் 150 வாசிக்கிறபடியாக எல்லாமே கர்த்தரை துதிக்கிறது. மனிதனும் அவ்விதமாகவே கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த சங்கீதத்தையே கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அதன்படியாக தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்யுங்கள். யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ப்ரே ஒன் ஃபார் அனதர். செய்கிறீங்களா? நமக்காகவே நம்ம ஜெபம். அநேகர் போதர் இடத்துல வந்து சொல்லுவாங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுடைய படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் வீடு கட்ட போகிறோம் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க குடும்பத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா? வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? வேலைக்காரிக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? நாட்டிற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? இந்த தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? மருத்துவமனையில் அநேகர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாங்க, அவங்களுக்காக சொன்னாங்களா? அநேகர் பாருங்க, தான் தன்னுடைய குடும்பம் இதுதான். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் போய்கொண்டே இருக்கிறது. உன்னை போல பிறனை நேசி, இதுதான் கர்த்தருடைய உபதேசம். இந்த உபதேசத்தை நீங்கள் நானும் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தார். நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணவாது செய்ய வேண்டும். இதை யாக்கோபு மிக தெளிவாக சொல்லுகிறார். நீதிமான் செய்யக்கூடிய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. உங்களுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? யாருக்காக? எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும். வேதம் அதை எதிர்பார்க்கிறது. இது கர்த்தருடைய போதனையாக இருக்கிறது. இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 24-25 வசனங்கள் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம். சபை கூடி வருதலை சிலர் என்ன செய்கிறாங்க? விட்டு விடுகிறார்கள். அதே போல நாம்
கூடாது. விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். மற்றவங்க செய்கிறாங்க அந்த தப்பை, நாம் செய்யக்கூடாது. ஏன் இந்த வாரம் வரல அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அப்போ தான் கிறிஸ்தவம் வளரும். சத்தியத்தை அறிகிற அறிவில் அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். ஆகையினாலே நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. அவ்வளோ விரைவாக நாம் சொல்ல வேண்டிய சத்தியமாக இது இருக்கிறது. ஒரு நாள் குறைஞ்சிட்டா என்னவா இருக்கும்? ஒரு மார்க்கு குறைஞ்சிட்டா நம்ம ஃபெயில் ஆகிடுறோம். அதே போல் ஒரு வாரம் நீங்கள் கலந்து கொள்ளலைன்னா ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பேரை குறித்து கேள்விக்குறியாக இருக்கும். ஒரு நாள் என்பது அற்புதமானது. தேவன் உண்டாக்கின 7 நாள் மிகவும் சிறப்பான நாட்கள். அந்த 7 நாளே தேவன் உண்டு பண்ணினார். அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளுக்கும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நாளை கூட நாம் விட்டுவிடக்கூடாது. ஒரு நாளிலே நாம் இல்லாமல் போகிறோம், அது ஒரு விஷயம். ஆனால் நாம் இருக்கிற வரைக்குமாக ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாக நீங்கள் புத்தி சொல்ல வேண்டுமா? அதை செய்வீர்களா? அதை செய்யத்தக்கதாக நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கேள்வி, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடலாமா? இன்றைக்கு அநேகர் மற்றவர்களுக்கு விரோதமாக முறையிடுவது தான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே வச்சுட்டாங்க. எப்போ பார்த்தாலும் முறையிட்டு கொண்டே இருப்பாங்க. ஸ்கூலில் பார்த்தா பசங்க எப்போதும் கோல் சொல்லிக்கிட்டே இருப்பான். அது அவனுடைய கடைசி முட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குணமாக அது போய்விடுகிறது. குறை சொல்லியே வளர்ந்துடுறான். அதை போல ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக முறையிட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி முறையிடலாமா? இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் கூட அதுவாகத்தான் இருக்கிறது. அதாவது ஜெபத்தில் மற்றவர்களை சொல்வது, அவனை போல நான் இல்லை, நான் சரியாக இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வது இல்லை. நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களை. ஜெபத்தில் கூட நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அதே போல் நடைமுறை வாழ்க்கையில் நாம் மன்னிக்க வேண்டும். அந்த ஜெபத்தை தான் தேவன் ஏற்றுக்கொள்வார். ஆனால் அநேகருடைய ஜெபம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. அதை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே யாக்கோபு 5:9 நாம் என்ன வாசிக்கிறோம்? சகோதரரே, நீங்கள் நியாயந்திருக்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயபதி வாசற்படியிலே நிற்கிறார். அப்போ நியாயாதிபதி வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நியாயம் விசாரிப்பார். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக முறையிட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருப்பீர்கள். நாம் கணக்கு கொடுக்காமல் தப்பிக்க வேண்டுமென்றால் நாம் யாருக்கும் விரோதமாக நம்ம முறையிடக்கூடாது என்ற ஒரு உண்மையை நாம் இதில் தெரிந்து கொள்கிறோம். ஆகையினாலே ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். நீங்கள் நற்குணத்திலே நிறைந்தவர்களாக இருங்கள். சகல அறிவிலும் நிரப்பப்பட்டவர்களாக இருங்கள். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாக இருங்கள். இந்த காரியத்தை குறித்து ரோமர் 15வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் தியானம் செய்தோம். இதில் நீங்கள் வளர வேண்டும். இந்த வசனத்திலே நீங்கள் வளரும்போது தேவனுக்கு ஏற்றவர்களாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். தேவனும் உங்களை அதிகமாக நேசிப்பார். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை அறிகிற அறிவிலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் வளர்ச்சி அடைவதற்கு இவ்விதமான வசனங்கள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகையினாலே வசனங்கள் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அவைகளை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளாக நாம் வளரும்போது கணக்கில்லாத ஆசீர்வாதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் எதையெல்லாம் செய்ய சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யணும். எதையெல்லாம் விட சொல்கிறாரோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் விட்டே ஆகணும். சிலர் சொல்லுவாங்க, இதை என்னால் விடவே முடியாது, என்னுடைய பிறப்பிலே வந்ததாக இருக்கிறது என்றெல்லாம் கூட சொல்லிக்கொள்வாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. நாம் மனம் திரும்பும்போது எல்லாவற்றையும் விட்டுட்டு நாம் திரும்ப வேண்டும். அப்படித்தான் மனம் திரும்பினாங்க.
அதுதான் மனம் திரும்புதலினுடைய செய்தி. ஏதோ ஒன்றை நாம் வைத்துக்கொண்டு 99% மனம் திரும்பினாலும் பிரயோஜனமே இல்லை. 100% முழுவதுமாக நாம் மனம் திரும்ப வேண்டும். எதற்காக? பாவத்திற்காக, நாம் செய்த தவறுக்காக, குற்றத்திற்காக முற்றிலுமாக நாம் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதில் நியாயம் ஒன்றுமே கிடையாது. அதில் நியாயம் இருக்கிறது என்று நாம் வாதிடுவோம் என்றால் நாமும் நம்முடைய காரியத்திலே நிலைத்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஆகையினாலே முற்றிலுமாக மனம் திரும்பும்போது நாம் சரியானவர்களாக வேதத்தின் வழியிலே திருப்பப்பட்டவர்களாக இருப்போம். ஆகையினாலே இதனாலே கேட்ட செய்தியின்படியாக நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், நல்ல ஆலோசனைகளை வழங்குங்கள், மற்றவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை கொண்டு வாருங்கள், நல்ல ஆலோசனைகளை கொடுங்கள், புத்தி சொல்ல வல்லவர்களாக இருங்கள். ஒருவருக்கொருவர் உங்களுடைய குற்றங்களை அறிக்கையிடுங்கள். அதனால் நீதிமான் செய்யக்கூடிய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இந்த விஷயங்களிலே தேவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்ய அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவர்களுக்கு ஏற்றவர்களாக மாறுங்கள். தேவனுக்கு ஏற்ற சிந்தையிலே, இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற அறிவிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அல்லவா, அவரோடு கூட இணைந்தவர்களாக அந்த தேவனுக்கு ஏற்றபடியாக நாம் வேண்டி ஜெபிக்கும்போது அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உமக்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் செய்யவும், சிந்திக்கவும், செயல்படுத்தவும், உமக்கு ஏற்றவர்களாக நாங்கள் மாறவும் உம்முடைய வேதத்தின் ஆலோசனைகளை கொடுத்த தயவிற்காக ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் நாங்கள் புத்தியை சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய கிருபையிலே நாங்கள் வளர்ந்து பெருகத்தக்கதாக தேவரீர் வசனத்தின் மூலமாக கிடைத்த ஆலோசனைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட அருமையான நேயர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களோடு இணைந்து இந்த வேதத்தை நேர்த்தியாக சரியாக கற்றுக்கொண்டு வலிமுள்ள வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை உடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் தாமே அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் இரட்சகர் இயேசுவின் மூலமே இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருவதற்காக நாங்கள் தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஆவிக்குரிய புத்தகங்களை நாங்கள் அனுப்பி கொடுக்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிறோம். தேவனிடத்திற்கு செல்லும் வழியை மனிதன் கண்டுபிடிக்க முடியுமா? Can man find the way to God என்ற ஒரு அருமையான ஆவிக்குரிய புத்தகமானது இருக்கிறது. அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். பல வருடங்களாக வானொலி தொலைக்காட்சியிலே வந்த தேவ செய்திகள் அடங்கிய புத்தகமானது இருக்கிறது. ஒவ்வொரு வருடத்திலும் 52 செய்திகள் அடங்கிய புத்தகத்தை நாங்கள் பிரிண்ட் செய்து வெளியிட்டு வருகிறோம். அது உங்களுக்கு தேவை இருந்தால் எழுதி பெற்றுக்கொள்ளலாம். சிடி டிவிடிக்கள், அதாவது தொலைக்காட்சியில் வந்த செய்திகள், ரேடியோவில் வந்த செய்திகள் எங்களிடத்தில் இருக்கிறது. இந்நிகழ்ச்சியினை ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால்பட்டி எண் 5, வத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. அவர் ஃபோன் நம்பர் 04543263278, மொபைல் நம்பர் 9443558041, இமெயில் அட்ரஸ் arjunanglory@gmail.com. அர்ஜுன் குளோரி தம்பதியரை சந்தித்து ஆவிக்குரிய ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 8 மணி வரை நேரடியாக சந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அனுமதி முற்றிலும் இலவசம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக.